ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பதியர் குறைந்தது 2 அல்ல 3 முறை ஐவிஎஃப் பண்ணி அந்த 3 முறையிலும் நல்ல தரமான கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தியும் அந்த கரு தக்க வைக்க முடியாம அபார்ஷன் ஆயிருந்ததுன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா வந்து நல்ல கரு போய் கர்ப்பப்பையில செலுத்தும் போது கர்ப்பப்பையில எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா அது கண்டிப்பா வந்து கரு ஒட்டணும். பட் ஒட்டாதப்போ நம்ம வந்து கண்டிப்பா இவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்றத கண்டறியணும். ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு நபர் வந்து இந்த மாதிரி கரு ஒட்டல அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினாலே வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இதனாலே வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் எடுக்க போகலாம். ஆமா. இப்போ என்னன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தம்பதியருக்கு அவங்களோட பிரச்சனை புரியுது, எந்த அளவுக்கு அவங்க பிரச்சனை என்னன்றது அவங்களோட டாக்டர்ஸ் அவங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் டாக்டர்ஸாலையும் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்க முடியாது ஒவ்வொரு கப்பலுக்கும். அதனாலையும் நிறைய பிட்ஃபால்ஸ் வரலாம். இல்ல டாக்டர்ஸோட நாலேஜும் இந்த இன்ஃபர்டிலிட்டி ஃபீல்ட்ல கொஞ்சம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் சொல்கிறேன். ஹலோ, என் பேர் இந்திரான். வணக்கம்மா, உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. நான் வந்து திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து டேட் வந்து 35 நாள் கிட்ட வருது. அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லம்மா, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. தீட்டு வந்து 20-25 நாளைக்கு ஒரு வாட்டியும் வரலாம், 35 நாளைக்கு ஒரு வாட்டியும் வரலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு திடீர்னு உங்களோட சைக்கிள் அந்த மாதிரி மாறி இருக்குதான்னு பாருங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு 25 நாளைக்கு ஒரு வாட்டி வருதுன்னா பிரச்சனை கிடையாது. 35 நாளைக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து டேட் வந்து 30 நாளுக்குள்ள வந்துரும். எனக்கு மேரேஜ் ரீசெண்டா நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டேட் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு 35 நாள்ல. இந்த மந்த் தான் ரொம்ப. யூஸ்வலாவே மேரேஜ் ஆச்சுதுன்னா கொஞ்சம் பீரியட்ஸ் உங்களுக்கு முன்ன பின்ன மாறும். அது உங்களுக்குன்னு இல்லை, நிறைய பெண்களுக்கு மாறும். அதை பத்தி நீங்க வரி பண்ண வேண்டாம். ஒன்லி திங், உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை மட்டும் எதுவும் இல்லையா, தைராய்டு ஹார்மோன் எதுவும் குறைவா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் எதுவும் ஃபார்ம் ஆகலையா இப்போன்றத பார்த்துக்கோங்க. தைராய்டு ப்ராப்ளமும் இல்லை, பாலிசிஸ்டிக் ஓவரிஸும் இல்லைன்னா இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப பயப்படணுன்ற தேவை எதுவும் கிடையாது. பயப்படாதீங்க. மெயினாக நிறைய பேர் மேரேஜ்க்கு அப்புறம் வெயிட் கெயின் இருக்கும். விருந்துக்கு கூப்பிட்டு அங்கே இங்கேன்னு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து ஒரு 4 கிலோ 5 கிலோ வெயிட் கூடிடுவாங்க. ஆமா, கூடிதான் இருக்கு வெயிட். சரி, அப்படி என்ன வெயிட் ஏறினீங்களோ அந்த வெயிட்டை மட்டும் குறைச்சிருங்க. நீங்கள் 3 கிலோ ஏறி இருந்தால் 3 கிலோ குறைச்சிருங்க. அதை குறைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வரும். பயப்படாதீங்க. ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஸோ டாக்டர், இப்போ குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு குழந்தை தரிச்சிருப்பாங்க, நார்மல் டெலிவரி ஆயிருக்கும். ஸோ அடுத்த குழந்தைக்கு அவங்க ஒரு நீண்ட இடைவெளி இருக்கும். காரணம் என்ன, நாங்க ட்ரை பண்ணோம், அது வந்து கரை தரிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ மெயினா வந்து என்னன்னா, ஒரு கரு வந்த பிறகு அந்த கருவை வளர்க்கறதுலேயே வந்து மதர்ஸோட மோட்டிவ், அட்டென்ஷன் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் குழந்தை வந்து அவங்க கூடயே இருக்கிறதுனால அவங்களால வந்து அவங்களோட நார்மல் ஃபேமிலி லைஃப் பர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களுக்கு குறைவாயிடும். அண்ட் அந்த பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் நைட்டில் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். குழந்தைக்கு எழுந்திரிக்கிறது, ஃபீட் பண்ணுறது, குழந்தைய தூங்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொட்டீனில் இருக்கிறதுனாலே ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த குழந்தைய ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கோ வளர்க்குறதுக்கோ ஆள் இல்லாத பட்சத்தில் ஒரு 3-4 இயர்ஸ் அவங்களுக்கு அதுலேயே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த 3-4 இயர்ஸ் கழிச்சு அவங்க அடுத்து வந்து பிளான் பண்ணும்போதும் எல்லாரும் வந்து உடனே பிளான் பண்ண மாட்டாங்க. ஸ்லோவாக ட்ரை பண்ணுவாங்க. மாதத்திற்கு ஒரு வாட்டி 2 வாட்டி அவங்க இந்த மாதிரி தாம்பத்தியம் மேற்கொண்டு அதில் ஒரு 1 or 2 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சு அவங்க ட்ரை பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆன பிறகுதான் நம்மளுக்கு நிக்கலையே அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா முதல் கரு நின்று இன்னொரு கரு நிக்கல அப்படின்னு அவங்க எங்க கிட்ட வரத்துக்குள்ளார குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கேப் ஆயிடுது. இந்த 5-6 வருஷம் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உடல் ரீதியா நிறைய சேஞ்சஸ் வந்துடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணியிருப்பாங்க, பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி அவங்களுக்கு வந்துடும். அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ், முதல் பிரெக்னன்சி அப்போ ஹார்மோன்ஸ் நார்மலா இருக்கவங்களுக்கு 2வது பிரெக்னன்சிக்குள்ளார ஹார்மோன் நிறைய வேறுபாடுகள் வந்துடும். ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா உயிரணுக்களோட எண்ணிக்கை குறைவாயிடும். ஸோ இந்த மாதிரி அதனாலேயே நாங்கள் யூஸ்வலா என்ன சொல்றது எல்லாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீக் பிரெக்னன்சி அப்படின்றது ஒரு பெண்களுக்கும் 20-25 வயது. ஸோ மேக்ஸிமம் 27 to 28 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு கருவோ 2 கருவோ கல்யாணம் ஆன உடனே அவங்க
அந்த தம்பதியர் தங்களுக்கு எத்தனை குழந்தைகள் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணி அந்த ஏஜ் முடியறதுக்குள்ளார அதுக்கு தகுந்தாப்புல அழகா அவங்க பிளான் பண்ணி அவங்களோட ஃபேமிலி லைஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 30 வயதிற்கு அப்புறம் அவங்க சிகிச்சைக்கு வரும்போது கூட அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாவே இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ ஒரு சிலவங்க பாத்தீங்க அப்படின்னா மெனோபாஸ் நெருங்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கூட கன்சீவ் ஆயிருக்காங்க இயற்கையான முறையில. ஸோ அது எதனால நிகழுது? அது ஏன் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையா அமையுது? ஓகே. ஸோ இப்போ நாங்கள் மெனப்பாஸ்ன்னு சொல்லும்போது எப்பொழுதுமே 2 ஏஜ் சொல்லுவோம். ஒன்று வந்து அவங்களோட குரோனாலஜிக்கல் ஏஜ், இன்னொன்று வந்து ரீப்ரொடியூசபிள் ஏஜ். குரோனாலஜிக்கல் ஏஜ்ன்றது அவங்க பிறந்த டேட் மந்த் அதை வச்சு ஒருத்தரோட வயதுன்னு நம்ம சொல்றது. இவங்க வந்து 75 பிறந்திருக்காங்க, இவங்களுக்கு இப்போதைய கரண்ட் ஏஜ் 37 38 இயர்ஸ் அப்படின்னு சொல்றது. பட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்கும்போது அவங்களோட ரீப்ரொடியூசபிள் ஏஜ்ன்றது என்னன்னா அவங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்குது, ஸோ அவங்களோட FSH LH ஹார்மோன் AMH ஹார்மோன் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு இந்த ரீப்ரொடியூசபிள் ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ 37 38 வயது ஆனா கூட அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலா இருந்து. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், டாக்டர் சொல்கிறார். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க சொல்லுங்க. மேடம், நான் புதுக்கோட்டையில இருந்து கால் பண்றேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் புஷ்பலதா மேடம். ஓகேம்மா, உங்க கேள்வி டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது. சரிம்மா. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது PCODன்னு சொன்னாங்க. ம் அது வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணியாச்சு. ம் அது பண்ணி ஒரு 4 மாசம் ஆகுது, கரு தடங்க மாட்டேங்குது டாக்டர். ஓகே. இப்போ இருக்கிற கட்டத்துல வந்துமா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்க்கு லாப்ரோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது. அது இல்லாமே வந்து நம்ம கருத்தரிக்க வைக்க முடியும். பயப்படாதீங்க, நிறைய மெடிசன்ஸ் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் ஈஸியா அவைலபிளா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா எங்களோட ARC கருத்தரிப்பு மையத்துல பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்க பயப்படுறது அவங்களுக்கு மல்டிபிள் ஜெஸ்டேஷன் வரக்கூடாதுன்னு தான். ஏன்னா இவங்க சிகிச்சையில வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் வந்து இரட்டை குழந்தைங்க தெரிக்குது, ஒரு சிலருக்கு 3 குழந்தைகள் கூட தவிக்குது. ஸோ அதனால பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் நினைச்சு பயப்படாதீங்க. நீங்க கரெக்டான மெடிசன் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு கருவாது உங்களுக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒண்ணுக்கு மேல நிக்கிறதுக்கு ரிஸ்க் கண்டிப்பா இருக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ல. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க நேர்ல ஒரு முறை வாங்க, பயப்பட வேணாம். கண்டிப்பா வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்க்கு நல்ல பிரெக்னன்சி ரேட் இருக்கு. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ நான் மெனோபாஸ் டைம்ல உருவாக்கக்கூடிய அந்த கரு பத்தி ஸோ இப்போ இந்த ரீப்ரொடியூசபிள் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன அந்த 37 38 வயது பெண்ணுக்கு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா இருந்து அவங்களோட கர்ப்பப்பையும் நல்லா இருந்து கருமுட்டைகளோட எண்ணிக்கை நல்லா இருந்ததுன்னா நாங்க ரீப்ரொடியூசபிள் ஏஜ் வந்து 25 to 26ன்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் ஈஸியாவே கன்சீவ் ஆயிடுவாங்க. பட் அதே இது வந்து 37 38 வயதானவங்க ஒரு சில டைம் 50 வயசுல ஹார்மோன் லெவல் இருக்கக்கூடிய அளவுக்கு FSH ஹார்மோன் 40 நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. வணக்கம், டாக்டர் சொல்கிறார். மேம், திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்கம்மா. பூஜா. ஓகேம்மா, உங்க கேள்வி டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. ம் இப்போ 70 டேஸ் ஆயிருக்கு. செக் பண்ணி பார்த்தேன், பாசிட்டிவ்னு வந்தது. ஆனா உடம்பு ஹீட்டாவே இருக்கு. வயிறு வலிச்சு வயித்தால போகுது. அது எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? ஓகே. பாடி ஹீட் யூஸ்வலா பிரெக்னெண்டா இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பேசலா பாடி டெம்பரேச்சர் வந்து இருக்கக்கூடியதோட ஒரு 1 டிகிரி கூட கூட இருக்கும். அதை பத்தி நீங்க பயப்பட வேணாம். ஒன்லி திங் உங்களுக்கு ஃபீவர் இல்லையான்றதை மட்டும் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. இடுப்பு வலிக்கு பிரச்சனை இல்லையா மேம்? இடுப்பு வலிச்சு வெள்ளப்படுது. பயப்பட வேணாமா. சில டைம் பிரெக்னெண்டா இருக்கும் போதே வந்து கரு போய் ஒட்டும் போது உங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும். அதை பத்தி நீங்க பயப்பட வேணாம். ஆனா கண்டிப்பா நீங்க இத்தனை நாள் கழிச்சு பிரெக்னென்ட் ஆனதுனால டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணி கரு நல்லா ஒட்டி இருக்குதா, வேற ஏதோ ரத்தத்துல இன்ஃபெக்ஷன்லாம் இல்லையா அப்படின்றத பாத்துக்கோங்க. அண்ட் தேவையில்லாம வயித்தால போகக்கூடாது. என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கும்போது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாம இருக்கிறது நல்லது. ஸோ நீங்க ஃபுட் ஏதாவது வெளியில சாப்பிட்டீங்களா, இல்ல ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட சாப்பாடுகள் சாப்பிடும்போது ஒத்துக்காது, அஜீரண மாதிரி வயித்தால போகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா என்னன்றதை கண்டிப்பா பாத்துருங்க. தேங்க்யூ. ஸோ டாக்டர், மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கருத்தரிக்கும் போது இந்த மாதிரியான டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறது நார்மல் இல்லைங்களா? ஆமா. ஓகே. அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், நீங்க சொன்ன மாதிரி பிளட்ல இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரிலாம் வரதை வந்து அவங்க எப்படிலாம் வந்து தவிர்க்கலாம்? ஓகே. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து
எந்த இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்தாலும் முக்காவாசி இன்ஃபெக்ஷன் அது பேபிக்கும் உள்ளுக்குள்ளார கேரி ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அது பேபிக்கு உள்ளுக்குள்ளார கேரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து முதல் 3 மாதத்துல வந்து கோல்டு, காஃப் இல்லை ஹை கிரேட் ஃபீவர்ஸ் ஓட ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 months தான் வந்து ரொம்ப மெயின். பேபிக்கு வந்து ஆர்கனோஜெனசிஸ் அப்பதான் நடக்கும். அதாவது பிரெயின் டெவலப் ஆகிறது, ஹார்ட் டெவலப் ஆகிறது, கை கால் டெவலப் ஆகிறது எல்லாமே முதல் 3 மாசத்துக்குள்ளார கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா முதல் 3 மாசத்துலயே வந்து பேபி நல்லா கம்ப்ளீட்டாவே நம்மளுக்கு தெரியும். ஒரு ஃபுல் பாப்பாவை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். 3 மாதத்திற்கு மேல அது வெறும் கரு பெருசாகிறது மட்டும்தான். இருக்கக்கூடிய தலை பெருசா வளரும், இருக்கக்கூடிய கை பெருசா வளரும், இல்லாத உறுப்பு வளராது. உதாரணத்துக்கு ஒரு கால் இல்லைன்னா அதுக்கப்புறம் அது வளராது 3 மாதத்திற்கு மேல். ஸோ 2வது 3 மாதங்கள் அதாவது கருதரிச்சு 4, 5, 6வது மாத கிட்டக்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலோ இல்லை 7, 8, 9 மாதத்துல இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதோட பாதிப்பு ரொம்ப மோசமா இருக்காது. பட் முதல் 3 மாதத்துல ஆச்சுதுன்னா கண்டிப்பா வந்து இது ஆர்கனோஜெனசிஸ் அஃபெக்ட் ஆகும். ஒன்னு ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படும் கருவுக்கு, இல்ல கருவோட டெவலப்மெண்ட்டே வந்து சரி இருக்காது, இல்ல கருவை சுத்தி இருக்கக்கூடிய நீர் வந்து குறைவா இருக்கும், இல்ல நஞ்சு கொடி சரியா ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால கருவுக்கு போகக்கூடிய ரத்தம் குறைவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கருதரிச்சிருக்க காலத்துல வெளியில உணவு எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சோஷியல் கேதரிங்ஸ், அதாவது ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடிய இடங்கள், திருவிழாக்கு போறது, இல்ல ரொம்ப அடிக்கடி சினிமாஸ்க்கு போறது, இல்ல இந்த ஹால்ஸ், இந்த சோஷியல் கேதரிங் எங்கெல்லாம் மேரேஜஸ், ஃபெஸ்டிவல்ஸ், ஒகேஷன்ஸ் அந்த மாதிரி இடங்களுக்கு போறது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்ஃபெக்ஷன் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு குறைவா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியுமோ கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ பழங்காலத்துலலாம் சொல்லுவாங்க, அதாவது வயிற்றுல குழந்தை தரிச்சிருச்சுன்னா கண்ணு பட்டுரும், வெளியே போகக்கூடாது, காத்து கருப்பு அண்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். மேபி அவங்க அந்த காலத்துல காத்து கருப்பு மீன் பண்ணது. இப்ப நாங்க சொல்றோம் இந்த வைரஸ், பாக்டீரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான். அவங்க சொன்ன காரணம் வேணா வேறையா இருக்கலாம், பட் சொன்ன கருத்து ஒண்ணுதான். எப்படினாலும் அவங்க வந்து கருதரிச்சிருக்க காலத்துல வெளியில அடிக்கடி போயிட்டு வர்றதுனால இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் அதிகமா இருக்கும். பட் அதுக்காக வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க போகலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளஷ் பண்ணிட்டு யூஸ் பண்றது, ரொம்ப நிறைய தண்ணி குடிக்காம நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க ஒர்க் போறவங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். ஸோ கருத்தரித்த அந்த காலகட்டத்துல வந்துட்டு முடிஞ்ச அளவு அவங்க உடம்பு வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஒர்க், ரொட்டீன் ஒர்க் அதெல்லாம் வந்துட்டு நார்மலா செய்யலாமா? பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அந்த பெண்ணாகப்பட்டவள் வந்துட்டு கண்டிப்பா அத்தனை வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து கருச்சிதைவு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? என்னன்னா வந்து அவங்க வேலை செய்யறதுன்றது எல்லாரும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற தேவை கிடையாது. ஸோ நார்மல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நார்மலா வீட்டில் செய்யக்கூடிய இந்த துணி துவைக்கிறது, சாமான் விளக்குறது, வீடு பெருக்கிறது, துடைக்கிறது எல்லாருமே நார்மலா செய்யலாம். அதுல எந்தவித இதுவும் தவிர்ப்பும் தேவையில்லை. பட் ஒரு சிலருக்கு மட்டுமே கர்ப்பப்பை வாய் பலகீனமாய் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க 3வது மாசம் பண்ணக்கூடிய அந்த என்டி ஸ்கேன்ல வந்து cervical ஆஸோட லெங்த், கர்ப்பப்பை வாயோட அளவு எவ்வளவு இருக்குது, அங்க ஏதாவது திறக்கிற மாதிரி சேஞ்சஸ் இருக்குதான்றத பார்ப்போம். அப்படி இருக்கவங்க மட்டுமே தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் சொல்கிறார். ஹலோ மேடம், இது மணிகண்டன், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்க கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. மேடம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன், அப்ப நான் கிளியரா டீடைல்ஸ் இல்லாதனால கரெக்டா பேச முடியல, அதுக்காக திருப்பி கூப்பிட்டுருக்கேன். சொல்லுங்க. வைஃபுக்கு 3 years, நாங்க மேரேஜே 3 years ஆச்சு. சரி. அப்புறம் பிசிஓடி இருக்குன்னு சொல்லி 3 years நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி. ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ்ல பண்ணி ஒண்ணும் இதாகலன்னு சொல்லிட்டு ஒரு 1 yearக்கு அப்புறம் நாங்க ஐவிஎஃப் பண்ணோம். மோர் தென் 4 ஐவிஎஃப் பண்ணோம். ஐவிஎஃப் ஐயுஐ ஓகே பண்ணோம். அதுல 2 இது கன்சீவ் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு என்ன டியூபுலர் பிரெக்னன்சி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெயின், அது அவங்க ஸ்கேன் பண்ண என்னன்னு தெரியல, பார்க்கல. அப்புறம் ரொம்ப பெயின் ஆகி போயிட்டு சர்ஜரி பண்ணி ஒரு ஓவரி இப்போ இதாயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஓவரியா ஒரு டியூபா? ஒரு டியூப்ல பிரெக்னன்சி. இப்போ ஒரு இதுல ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த ஒரு ஓவரியில ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கண்டினியூ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஐயுஐல எதுவுமே ஆகலன்னு சொல்லி ஐவிஎஃப் தொடங்கினாங்க. அது 2 ஐவிஎஃப் பண்ணிட்டும் ஒரு இது வரைக்கும் எதுவுமே ஆகல மேடம். இப்போ என்னன்னா 3 மாசம் திருப்பி ரெஸ்ட் எடுத்துக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே.
நீ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டேன்னா இவங்க நல்ல ஹார்மோன்ஸ் இது நல்லா இருக்கணும், growth எல்லாம் ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹேர் growth எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. இது more than 3 years நீங்க எந்த ஊர்ல ஐவிஎஃப் பண்ணீங்க? IVF வந்து 2 தடவை பண்ண மாட்டேன், 3 months கேப்ல பண்ணோம். அத எந்த ஊர்ல பண்ணீங்க? இங்க பாலக்காடு. பாலக்காட்டுல. ஓகே. மெயினா வந்து என்ன கரு உள்ளுக்குள்ளார செலுத்துறாங்கன்ற டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? 3x4 செல் கிரேட் 1 ன்னு போட்டிருக்கேன். புரியலங்க. 3x4 செல் கிரேட் 1 ன்னு போட்டிருக்கேன். ஓகே ஓகே. அது ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் இதுல வந்து 2x4 செல் கிரேட் 1 ன்னு போட்டிருக்கேன். ஓகே. கரு தரிச்ச எத்தனாவது நாள் உள்ளார வச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? அதாவது எக் பிக்கப் பண்ணதுல இருந்து 2வது நாள் வச்சாங்களா 3வது நாள் வச்சாங்களா? செகண்ட் டே வச்சேன். ஓகே. அதாவது இன்னைக்கு எக் பிக்கப் பண்ணா அடுத்த நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வச்சிருக்காங்க. அடுத்த நாள் வச்சேன். ஓகே. எத்தனை கரு உள்ளுக்குள்ளார வச்சாங்க? ஃபர்ஸ்ட் இதுல வந்து 3 வச்சாங்க, செகண்ட் இது 4 வச்சிருக்காங்க. ஓகே. யூசுவலா வந்து நல்ல கரு வச்சு உங்களுக்கு வந்து ஒட்டலை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னா என்ன அர்த்தம்னா நம்ம நல்ல கருவை கொண்டு போய் கர்ப்பப்பையில் வச்சோம்னா கூட அது ஒட்டாது. ஏன்னா கர்ப்பப்பையோட அந்த